வெங்காயம், பூண்டு, தக்காளி இது எது வாங்கிட்டு வந்த உடனேயே ஒரு மேட்டில் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு விரித்து வச்சுருவேன். நல்லா பரப்பி விட்டு வச்சுருவேன். அதுக்கப்புறம் தான் ஸ்டோர் பண்ணுவேன். இது வந்து ஒரு சண்டே எடுத்த வீடியோ. நாட்டுக்கோழியில் தான் 65 ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க. இது போன் அவ்வளோவா இல்லை. இப்போ வாங்கிட்டு வந்த உடனே வாஷ் பண்ணிவிட்டு அது கூட தயிர், உப்பு, மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு போட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுருந்தேன். இப்போ அடுத்ததாக நான் எல்லா மாவையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேங்க. அரிசி மாவும் கார்ன்ஃப்ளவர் மாவும் 2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேங்க. 1 ஸ்பூன் கோதுமை மாவு. மைதா மாவு அப்போ என்கிட்ட இல்லாதனால கோதுமை மாவு சேர்த்துக்கிட்டேன். மிளகாய் தூளும் காஷ்மீரி மிளகாய் தூளும் 1/2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். 1/4 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள். அளவு எல்லாமே 1/4 கிலோ சிக்கனுக்கு தாங்க. கடைசியாக கொஞ்சம் 1 ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துட்டு மேலாப்பில் ஊற்றி நல்லா ஊற வச்சுட்டேன். இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சிட்டு ஒரு கடாயில் வேணுங்கிற அளவுக்கு மட்டும்தான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒவ்வொரு பீஸாக போட்டுட்டு வேகும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கிட்டேங்க. இந்த மசாலா வந்து எண்ணெயில் உதிரவும் இல்லை, அடியும் பிடிக்கலைங்க. ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அடுத்ததான் இந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறதுனா இது பிரியாணிக்கு யூஸ் பண்ணோம்னா ரொம்பவே நல்லா